காலையில் எழுந்திரிச்ச உடனே என் ஃபேமிலியில் இருக்கவங்க என்னை இரிட்டேட் பண்ணிடுறாங்க. அந்த நாளே எனக்கு ரொம்ப மோசமானதாக போயிடுது. இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தப்பான மெசேஜை பார்த்தேன். யார்கிட்ட இருந்து? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து, ஆஃபீஸில் இருந்து, கூட பழகிறவங்க கிட்ட இருந்து ஒரு தப்பான மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டே அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நாளே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த நாள்னா எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் அந்த நாளே நெகட்டிவாக நடக்குது. சரி, ஓகே, நான் ஒரு நாளை எப்படி பாசிட்டிவானதாக ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த நாளில் நான் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லையுமே நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஃபாலோ பண்ணணும், அதற்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரச்சனையுடைய முகத்தில் முழிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பாசிட்டிவாக அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி அந்த நாள் முழுக்க பாசிட்டிவாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உரக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த புத்தகங்களில் எதையாவது ஒன்று வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ஒரு நாள் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த மெத்தடை காலையில் நேரத்தில், அதுலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுக்கோங்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே நான் 3:30க்கு தான் எழுந்திருக்கணுமா, 3:30க்கே எழுந்திருக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சாலே போதுமானது. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்பலாம் உங்களை போட்டு புஷ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 3:30 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, ஒரே ஈக்குவலான பவர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ 5 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்ச உடனே லைட்டாக வார்ம் பண்ணி, ஓகேங்களா, நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? அதுலேயும் லைட்டாக வார்ம் பண்ணி, சில பேரெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சளி பிடிச்சிரும், எனக்கு வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக வார்ம் பண்ணி கூட அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக குளிங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்காகவாவது குளிங்க. ஓகேங்களா? குளித்து முடிச்சுட்டு ஒரு கிழக்கு திசை பார்த்து உட்காருங்க. உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. சரியாக 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளை சுமார் 108 தடவை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கணும். சரி, 108 தடவை அப்படிங்கிறது நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 108 ஜபமாலை இருக்கும். ஓகேங்களா? கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பூஜா சாமான்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா 108 ஜபமாலை கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு இடத்துல அடையாளம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மணிகளாக நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கை பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் மூடில் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு மணிகளை தள்ள ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் மணிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. டிவைன் ஆர்டர் பி இன்ஃபினிட்டி. டிவைன் ஆர்டர் பி இன்ஃபினிட்டி. டிவைன் ஆர்டர் பி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இந்த ஸ்விட்சோட காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உச்சரிங்க. இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா,
தூங்கி எழுந்திரிச்சு அந்த 5 மணிலேருந்து இந்த மெத்தட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசியிருக்கக்கூடாது. உங்களுடைய முதல் குரலே இந்த ஸ்விட்ச் வேர்டாக மட்டும்தான் இருக்கணும். எல்லார்கிட்டையும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு சில பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க போயிட்டு அப்புறம் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சேண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வாய்ஸ் வெளியில் வரதே இந்த ஸ்விட்ச் வேர்ட்லையா இருக்கணும். அப்போ இன்னுமே பாசிட்டிவான விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும் பாருங்கள். நாள் கணக்கெல்லாம் இல்லை, ரெகுலராகவே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பாசிட்டிவிட்டிக்காக இதை ரெகுலராக டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லி நீங்கள் பண்ண உங்களுக்கு இன்னுமே பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மெடிடேஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேர்ட்ஸையும் டெய்லி உச்சரிச்சுட்டு வாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.